ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கணும். நம்ம அன்னபூர்ணி போட்ட திட்டம்படி கண்டிப்பாக நடக்கணும். நம்ம விஜயும் சரி, நம்ம ஹீரோயினும் மனசு விட்டு பேசிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சு விஜய் நம்ம ஹீரோயினை முழுசாக புரிஞ்சிக்கணும். நம்ம ஹீரோயினோட குழப்பம், நம்ம விஜய் எவ்வளோ தூரம் அவர் நம்பிக்கையாக இருக்கார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பேசினதை கேட்டதுலேருந்து அன்னபூர்ணிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, விஜயோட நடவடிக்கையும் நம்ம அன்னபூர்ணிக்கு இன்னொரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் இவங்க ரெண்டு பேரும் தனிமையாக பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கான வாய்ப்பை இந்த ராஜேஸ்வரி விடுறது இல்லை அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம வெண்பாவையும் கூட சேர்த்துக்கிறாங்க. அம்மாவையும் அப்பாவையும் எப்படியாவது பழையபடி பேச வச்சு நல்லா சந்தோஷமாக இருக்க வைக்கணும். அதுக்கு என்ன பாட்டி பண்ணலாம் அப்படின்றாங்க. என்கிட்ட சரியான ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வெண்பா, மொட்டை மாடியில் வேணால் அவங்கள பேச வைக்கலாமா? பேச வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் தான் முட்டைக்கண்ணு வச்சுட்டு உங்கள் அத்தை இருக்குது. அவங்க ரெண்டு பேர் நல்லா இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. அதுதான் ஓப்பனாக சேலஞ்ச் போட்டு சுற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி வராது. ரெண்டு பேரையும் வெளியே எங்கேயாவது தான் மீட் பண்ண வைக்கணும். எங்கன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன்னு அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாத்தையுமே செய்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டியை வச்சு ஃபைலை வேணுன்ற நிலையை உருவாக்க வச்சுருக்காங்க நம்ம அன்னபூர்ணி. அங்கே விஜய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு, இங்கே பிங்க் கலரில் ஒரு ஃபைல் இருந்தது சார், இதெல்லாம் இல்லை சார், நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், உங்கள் மீட்டிங் டைமில் ஃபைல் கரெக்டாக டான்னு நிற்கும் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய இது லெவலில் சொல்கிறாரு. ஸோ அதையும் விஜய் சரின்ற நிலையில் ஏற்றுக்கிறாரு. இங்கே இல்லை, நம்ம மாப்பிள்ளை ஒரு முக்கியமான ஃபைலை விட்டுட்டு போயிட்டாராம். அதை உடனே எடுத்துகிட்டு வர சொன்னார். ஏன் பெரியம்மா சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காதீங்க, அவருக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லியிருக்க போறாருல்ல, நீங்க ஏன் பெரியம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னோன்னா, என்னடா இவ இப்படி பண்ணிட்டாலே நம்ம பிளான் எல்லாம் இவ கெடுத்துருவா போல இருக்கே, இவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற நிலையில தான் நம்ம அன்னபூர்ணி யோசிப்பாங்க. ஏப்பிள்ள இப்படி பண்ற, யார்கிட்ட சொன்னா என்ன, அவர் தானே, அவரு பொண்டாட்டி நீ தானே, அவருக்கு ஒன்றுனா நீ தானே பிள்ளை போகணும், போப்பில்ல அப்படின்னா, பெரியம்மா அவர் நான் போனேன்னா அவர் திட்ட தான் செய்வார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எடுத்துட்டு போ அப்படின்றாங்க. ஸோ இப்போ எப்படியும் பெரியம்மாவும் கேட்க போறதில்ல, அவரும் திட்டாமல் இருக்க போகிறதில்ல, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற நிலையில தான் நம்ம ஹீரோயின் அங்கே போவாங்க. போயிட்டு இந்த ஃபைல் நீங்கள் எடுத்துகிட்டு வர சொன்னீங்கன்னு விஜய் ஒரு மாதிரி யோசிப்பார். ஸோ அவர் ரொம்ப நன்றின்றது மட்டும் சொல்லாமல் அவங்க கூட பேசுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக அமையும். ஸோ விஜய் மனசில் இருக்கிறத சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வாய்ப்பு மூலிமா நம்ம அன்னபூர்ணி செஞ்சது சக்ஸஸ் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.